ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட் டைப்பில் சிக்கன் குழம்பு செய்ய போகிறாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூனு தயிர் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 4 பத்தை தேங்காய் எடுத்துருக்கோம். அது கூட ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம், ஒரு 3 முந்திரி போட்டுக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஒரு 3 உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேனை வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் இந்த பேனில் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி சமைக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும் போது நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்ற அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அதனால நான் எப்பவுமே கொஞ்சம் புதுசாக ஏதாவது செய்யலான்னு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம உப்புலாம் போட்டிருக்கிறதால அது சீக்கிரமாக வதங்கிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கலாங்க. நான்வெஜ்க்கெலாம் சோம்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அது சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்மளோட சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா ஒயிட் கலரில் ஆகிடுச்சு சிக்கன்லாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு வெங்காயம், தக்காளிலாம் பேஸ்ட்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமா அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில். இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஏற்கனவே மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம். அது தகுந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு, சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி கிரேவி பண்ணிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். சூடாக இட்லி பண்ணி வச்சுட்டு இந்த கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
நம்மளோட சிக்கன் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கு. அப்படியே சிக்கனும் கறி குழம்பு சாப்பிட்றது செம்மையாக இருக்கு. அந்த டேஸ்ட்டு திக்கா இருக்கு. இந்த சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.